பிரேமா, சொல்றா. இப்போ இந்தியாவிலேருந்து வர ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய டேரிஃப்ஸ் போட்டாங்களா, அதனால இங்கே இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, நம்ம கிராசரி போகும்போதெல்லாம் நிறைய பில் வருதுன்னு பேசிட்டு இருந்தோம்ல. கரெக்ட். இப்போ நம்ம ரீசெண்டாகவே பார்த்தோம், கிராசரியில் போய் பார்த்தா விலையெல்லாம் வந்து யானை விலை குதிரை விலை தான் நிற்கிது. டேரிஃப்ஸ்னு போட்டு கிராசரி வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருந்தீங்க. வந்து ஊருக்குமே இப்போ வந்து சடனாக போக முடியல. நிறைய பேர் வந்து இப்போ அவங்க பிளான்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கான ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்போ ஊருக்கு போனாலும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ அதுவுமே தடைப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்சல் அனுப்புறதுல கூட நிறைய பிரச்சனை வருது இல்லை பிரேமா, டேரிஃப்ஸ் போடுறாங்கல்ல அதுக்கும். ஆமாம். ஸோ ஆனால் ஒரு பிரச்சனை பார்சல் அனுப்புறது ரிசால்வ் ஆச்சு. அதான் முன்னாடி பார்சல் வந்து அப்படி ஸ்டக்காக இருந்தது இல்லையா வேர் ஹவுஸில். அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமாக எதுவுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. எல்லா பார்சலும் போகுது, பட் வித் ஆர் வித்தவுட் டேரிஃப். சில பார்சல் டேரிஃப் விடுது, சில பார்சல் டேரிஃப் விடல. அங்கே தான் நம்மளோட புத்திசாலித்தனை யூஸ் பண்ணணும். கைடன்ஸ் தேவைப்படுது, எப்படி நம்ம டேரிஃப் இல்லாமல் அனுப்ப முடியும். ஏன்னா வந்து அவங்க லிஸ்ட்டே வச்சுருக்காங்க, இந்தந்த பொருட்களுக்குலாம் வந்து டேரிஃப் போடுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பா இதெல்லாம் நிறைய டேரிஃப்ஸ் இருக்குப்பா, இது இல்லை பட் இதை அனுப்புனா நம்மளால் நிறைய சேவ் பண்ண முடியும் இங்கே போய் கிராசரியில் வாங்குறத விட. இப்படி நம்ம பிளான் பண்ணால் நல்ல ஒரு சேவிங்ஸை பண்ணலாம். இன்னொன்று நிறைய விஷயம் வந்து ஊரில் பேரண்ட்ஸ் வயசாகிருப்பாங்க, அவங்கள ஏன் ட்ரபிள் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. இல்லை நிறைய பேர் இங்கே வந்து ஃபுல்லாகவே செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குமா? ஆமாம், அவங்களுக்காக வந்து பர்சனல் சர்வீஸ்லாம் நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அப்படி தான் ஒருத்தவங்களை வந்து சந்தித்து பேச போகிறோம். இன்னும் நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீ சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் சர்வீஸ் அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து சில நேரத்தில் யூஎஸில் இருப்பாங்க, இல்லை வயசான அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களால வந்து அங்கே ஷாப் பண்ணி அனுப்பலாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா, அவ்வளோ பொருட்களை தூக்கிட்டு போய் வந்து டெலிவரி பண்ணுறது. இதுக்கெலாம் வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து இங்கே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம அங்கே கம்மியான ப்ரைஸில் வாங்கினா நம்மளால் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அந்த மணியை. ப்ளஸ் டேரிஃப் எப்படி அவாய்ட் பண்ணுற கைடன்ஸும் தேவைப்படும். அவங்கள்ட்ட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட பேச மூலிமா நமக்குமே நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் நேரத்துக்கு. ஏன்னா வந்து நானும் ஆர்த்தியும் பேசும்போது நிறைய எங்கள்கிட்ட வந்து கேள்வி இருந்தது. துறையில் நீங்கள் வந்து வல்லுநர்களாக இருக்கீங்க, நிறைய அனுபவம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த பேரே வித்தியாசமாக இருக்குது, ஏர் மை கார்ட். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வணக்கம், நான் வந்து பிரேம் பேசுகிறேன். வணக்கம், என் பேர் ரம்யா, ஃபவுண்டர் ஆஃப் ஏர் மை கார்ட். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்னு பார்க்கும்போது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம ஔவையார்லாம் தெரியும். அதாவது வந்து தமிழில் வந்து எவ்வளோ வந்து பெண்கள் வந்து உயர்ந்த நிலைக்கு இருந்திருக்காங்க, அரசனுக்கே அறிவுரை கூறுற இடத்துலாம் இருந்திருக்காங்க. ஸோ சமீப காலமாகவும் நிறைய பெண்கள் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நாட் ஈஸி ஜாப், நீங்கள் அதை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நம்ம திரும்ப கேள்விக்கு போகலாம். அந்த ஆட் மை கார்ட் எனக்கு தெரியும், நான் வந்து எந்த வெப்சைட் போனாலும் ஆட் மை கார்ட் தான் இருக்கும். ஏர் மை கார்ட் அப்படின்னா என்ன, வித்தியாசமா இருக்கு பேரு? ஏர் மை கார்ட் நமக்கு தேவையான பொருட்களை மூலமா ஷிப் பண்றதுதான். நம்மளோட கார்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு நம்ம ஏர் மை கார்ட்னு. ஸோ அதனாலதான் இந்த நேம் வந்து ஏர் மை கார்ட்னு நாங்க சூஸ் பண்ணோம். ஸோ ஏர் மை கார்ட் என்னன்னு பார்த்தா, இது வந்து வெறும் கொரியர் கம்பெனி மட்டும் கிடையாது, இது ஒரு பார்சல் ஃபார்வர்டிங் சர்வீஸ். இந்த சர்வீஸ் நிறைய என்ஆர்ஐஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு என்ஆர்ஐ. ஸோ நான் வந்து யூஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் மூவ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஏதாவது பார்சல்ஸ் தேவைப்படுது. இப்போ எங்க குழந்தைக்கு மில்லட்ஸ் ஏதாவது தேவைப்படுது, தேவையான ட்ரெஸ்ஸஸ், ஒரு ஃபெஸ்டிவ் வந்தா ஒரு ஹோல் ஃபேமிலிக்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு தடவையும் இப்போ அப்பா அம்மா கிட்ட கேட்கிறோம், அப்புறம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணுங்கப்பான்னு சொல்றோம், நம்ம கொரியர் நமக்காக சென்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரு தடவையும் அவங்கள வந்து நம்ம கேட்கற மாதிரி இருக்கே. ஸோ ஒரு ஃபைனலா ஒரு பாயிண்ட்ல வந்து அடிக்கடி கேட்கற மாதிரி பெட்டர் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம், காசு ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நம்ம காசு கொடுத்து நம்ம யூஎஸ்ல வாங்கினாலும் குவாலிட்டியா நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துதான் வை டோன்ட் வி ஸ்டார்ட் ஏர் மை கார்ட்னு ஒரு சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணா நிறைய என்ஆர்ஐஸ், நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் மாதிரியே நிறைய பேருக்கு யாரும் இல்ல இந்தியால நம்மளே நம்ம ஷாப்பிங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏர் மை கார்ட் ஒரு பார்சல் ஃபார்வர்டிங் சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஏர் மை கார்ட். சக்சஸ்ஃபுல்லா தமிழ்நாடுல ரன் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் 2 இயர்ஸா வந்து ஆல்மோஸ்ட் thousands ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் வந்து நாங்க பண்ணியிருக்கோம் வேர்ல்ட் வைடுக்கு. வாவ், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்மளோட ப்ராப்ளத்துலேருந்து தான் பல சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக கொடுக்குறது வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டத்தக்குரிய ஒரு விஷயம் தான். நீங்கள்
சொல்லும்போது சொன்னீங்க வந்து நார்மல் வந்து சர்வீஸ் மாதிரி இல்லை, நாங்கள் அடிஷ்னல் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னீங்க. அப்படின்னா வந்து நான் ஏதாவது ஆர்டர் போட்டு உங்களுக்கு வந்து அதை நீங்கள் எங்களுக்கு ஷிப் பண்ணுவீங்க கரெக்டாக? நான் இங்கேருந்து அமெரிக்காலேருந்து சப்போஸ் ஏர்மை கார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஏர்மை கார்ட் வெப்சைட்ல சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் அட்ரஸ் கொடுத்துருவோம். அந்த அட்ரஸ்க்கு உங்களோட எல்லா ஷாப்பிங் கேன் பி எனி ஆன்லைன் ஸ்டோர்ஸ், Amazon.in, ஃபிளிப்கார்ட்டோ இல்ல மிந்த்ராவோ இல்ல குட்டி குட்டி இன்ஸ்டாகிராம். இப்போ இ-காமர்ஸ், இந்தியன் இ-காமர்ஸ் ரொம்ப வளர்ந்துருக்கு இந்தியால. ஸோ குட்டி குட்டி இ-காமர்ஸ்ல கூட நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ இல்ல ஹோம் பார்சல்ஸோ எங்க வேணாலும் இந்த உங்களுக்கு கொடுத்த அசைன்ட் லாக்கர் அட்ரஸ் வச்சு நீங்க உங்க எல்லாரோட பர்ச்சேஸஸும் நீங்க பண்ணணும். ஆப்வியஸ்லி எங்களுக்கு வந்து அந்த பார்சல் ரிசீவ் ஆகும். உங்களுக்கு அது ரிசீவ் ஆன உடனே அந்த பார்சலோட போட்டோஸும் வீடியோஸும் உங்களோட ஏர்மை கார்ட் டேஷ்போர்டுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஒயிட் ஷர்ட் ஆர்டர் பண்றீங்க, அந்த ஷர்ட்டை வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆன அப்புறமா ஹை பிரேம் உங்களுக்கு வந்து ஒயிட் ஷர்ட் ரிசீவ் ஆயிருக்கு, நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஏர்மை கார்ட் டீம் வந்து ஃபால்ட் இன்ஸ்பெக்ஷனும் நாங்க பண்ணுவோம். இப்போ ஏதாவது டேமேஜ் இருக்கா, கலர் ஏதாவது ஃபேட் ஆயிருக்கா, குவாலிட்டி பார்த்தாவே தெரியும் இது வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லைன்ட்டு வந்து நாங்க சொல்லிடுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க இருக்கு, நீங்க ரிட்டர்ன்ஸ் வேணா ரிட்டர்ன்ஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா இப்ப பெரிய பெரிய கம்பெனி, இப்போ அமேசானோ ஃபிளிப்கார்ட்ல வந்து டைரக்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ கொரியர் பாய் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்ல சின்ன சின்ன வெண்டார் கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டொமஸ்டிக் கொரியர் நாங்க பண்ணிடுவோம். ஸோ எப்போ உங்களோட ஷாப்பிங் எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்றீங்களோ நாங்க வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரே சிங்கிள் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா பேக்கிங்லாம் நாங்க ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பர் பேக்கிங் ஸ்பெஷலாவே எங்க டீம் இருக்காங்க, சூப்பரா பேக் பண்ணி உங்களுக்கு வெயிட் கொடுத்து ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் இருக்கு. போத் இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் பேமெண்ட்ஸ் கார்டும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி வித்தின் 3 to 5 பிசினஸ் டேஸ்ல உங்களுக்கு டெலிவர் ஆயிடும். நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களோட லாக்கர் அட்ரஸ் வந்து கொடுத்துருவோம் மீன்ஸ் அது ஒரு பிசிக்கல் அட்ரஸ் தான் சொல்றீங்க இல்லையா? பிசிக்கல் அட்ரஸ். ஓகே, அந்த பிசிக்கல் அட்ரஸ்க்கு எங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு நான் ஏதாவது பே பண்ணுமா நீங்க இந்த லாக்கர் அட்ரஸ்க்கு? நாங்க வந்து 30 days ஃப்ரீ லாக்கர் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து இந்த 30 days எப்பத்துல ஸ்டார்ட் ஆகும்னா ரெஜிஸ்டர்ட் டேட் கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்சல் ரிசீவ் டேட்ல இருந்து. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பார்சல் உங்க லாக்கருக்கு சென்ட் ஆகுதுன்னா அன்னில இருந்து இந்த 30 days வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க 30 days வரைக்கும் ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நீங்க ஷிப் பண்ணிட்டீங்கன்னா எந்த சார்ஜஸுமே கிடையாது. இன்னும் நான் ஃபர்தரா இன்னும் நிறைய ஷிப்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு 31st டேல இருந்து சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். உங்கள்கிட்ட நான் அனுப்பும் போது இப்போ சப்போஸ் போக முடியல, நான் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஏதாவது ப்ராடக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இந்த ப்ராடக்ட்லாம் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத லிஸ்ட் இருக்கா? We are not a direct shipper. நாங்க ஷிப்பிங் via trusted carriers like DHL, UPS and FedEx. ஸோ இந்த 3 கேரியர்ஸ்ல என்னென்ன ஜென்ரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் டு ஏர்மை கார்டோட ஷிப்மெண்ட்ஸும் கூட தான். ஸோ ஜென்ரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரேஸ், ஆயில், ஃபிளேமபிள் ஐட்டம்ஸ் லைக் பாத்தீங்கன்னா அகர்வத்தி, கற்பூரம், பேட்டரி கைண்ட் இருக்கிறது, பெரிஷபிள் ஐட்டம்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அனுப்புறது இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரெஷஸ் ஜுவல்லரி, சில்வர், கோல்டு அண்ட் அப்புறம் ரைஸ். இப்போ நீங்க இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது வரைக்கும் நீங்க எந்த கொரியருக்கு போனாலும் இந்த மாதிரி ஜென்ரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஏர்மை கார்ட் ஷிப்மெண்ட்ஸுக்கும் தாண்டும். பேஸ்ட் ஆன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நாங்க வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கைட் பண்ணுவோம். ஸோ நீங்க பிஃபோர் யூ ஸ்டார்ட் த பர்ச்சேஸ் நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். கஸ்டமர் சப்போர்ட் 24/7 இருக்கு. நீங்க கேட்டுக்கலாம் இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் உங்க லாக்கருக்கு. ஸோ நீங்க இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருக்கா இல்லையான்ட்டு நீங்க டபுள் செக் எங்க கிட்ட பண்ணிக்கலாம். நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இல்ல இது ஆர்டர் பண்ணாதீங்க, யுஎஸ்க்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் யுஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டென்டல் ரிலேட்டட்ஸ் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் தான். ஸோ ப்ரஷ் நம்ம நினைச்ச மாதிரி டென்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் வி நோ இட் நாங்கள் கஸ்டமருக்கு சொல்லிடுவோம் இது எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு எவ்ரிவேர் வேர்ல்ட் வைட் அண்ட் ஆல்சோ யுஎஸ்க்கு. ரொம்ப சூப்பர் சிஸ்டர். ஏன்னா வந்து நிறைய நேரம் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு காஸ்ட் வேறு செலவாகும். நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் கைட் கொடுக்கும்போது நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஓகே இது ஆர்டர் பண்ணலாமான்னு மேக் ஷூர் பண்ணிட்டு கூட ஓகே. மோஸ்ட்லி வந்து எங்ககிட்ட கேட்டுருவாங்க இது ஆர்டர் பண்ணலாமா, இது ஆர்டர் பண்ணலாமா, இதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, லாக்கருக்கு அனுப்பிடுமான்னு. ஸோ ப்ரையராக செக் பண்ணிக்கிறாங்க நிறைய பீப்புள். பிகாஸ் இப்போ இருக்கிற கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் டே டு டே வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஷிப்மெண்ட்ஸ்லயும் எங்களுக்கு தெரியும் இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் இது வந்து இருக்கனால எங்க
ஷிப்பிங் டீமும் வந்து எங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு எது ரெஸ்ட்ரிக்டட் எதுன்னு தெரியுதுனால எங்க கஸ்டமருக்கு சூப்பரா நாங்க கைட் பண்றோம் நாங்க. ஸோ தட் வி அவாய்ட் எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்கக்கூடாதுக்காக. ஜுவல்ஸுங்கும் போது மேக்ஸிமம் வந்து கோல்டு சில்வர்ஸ்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதுதான் தட் இந்த கவரிங் அனுப்புவாங்க இல்லையா, கவரிங் ஜுவல்ஸ் அதெல்லாமே அலோடா? இமிடேஷன் ஜுவல்லரி தாராளமா அனுப்பலாம். பட் ஆனா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் இருந்தாதான் நாங்க எடுத்துப்போம். இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பெரிய Amazon.in-லயோ நீங்க ஆர்டர் பண்ணலாம். Amazon.in, Flipkart, மிந்த்ரால கொடுப்பாங்க, இன்வாய்ஸ் கொடுப்பாங்க இமிடேஷன் ஜுவல்லரிக்கு. ஆனா குட்டி குட்டி வெண்டார்ஸ் சில பேர் கொடுக்கறது இல்ல. பட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போதே நீங்க ஜிஎஸ்டி பில் கொடுப்பாங்களான்ட்டு கேட்டுட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அப்போ வந்து நாங்க எடுத்துப்போம். நிறைய நேரம் நம்ம குட்டி வெண்டாஸ்ட்டு போகிறோம், அவங்க அனுப்பி வைக்கிறாங்க, அதில் இன்வாய்ஸ் இருக்காது. இது நல்ல பாயிண்ட் சொல்றீங்க. அதுக்கு தான் வந்து நம்ம எக்ஸ்பர்டைஸ் அட்வைஸ் தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ நீங்கள் சொன்னீங்க வேர்ல்டு வைட் அனுப்புறாங்க அண்ட் யூஎஸ்ஏல அனுப்புறாங்க. நான் யூஎஸ்ஏல இருக்கிறதுனால நான் கேட்குறேன், யூஎஸ்ஏல மக்கள் அதிகமாக அனுப்பக்கூடிய இந்த பொருட்கள்லாம் அடிக்கடி உங்களோட கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருப்போம், இல்லை கஸ்டமர்ஸ் எங்கள் லாக்கருக்கு சென்ட் பண்ணுவாங்க, நாங்கள் பேக் பண்ணுவோம், ஏதாவது லிஸ்ட் இருக்கா? மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ்ல இருக்காங்க. இப்போ கரண்டா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி மந்த்லி அவங்க ஆர்டர் பண்றாங்க. ஏன்னா அது இன்னும் ப்ராப்பரா ஆர்கானிக்கா வேணும் அப்படின்னு. மில்லட்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிடைக்கும். ஆனா ரொம்ப காஸ்ட்லியா கிடைக்கும் யூஎஸ்ல. ரொம்ப வெரி ஃபியூ வெண்டார்ஸ் மட்டும் தான் யூஎஸ்ல வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியா போகணும் அப்படின் போது மசாலாஸ், வீட்டுல அரைக்கிற மசாலாஸ், ஏன்னா பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியா கிடையாது. ஸோ அதனால மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம், ஸ்நாக்ஸா இருந்தா கூட அதுக்கு ரிலேட்டட் ஆர்கானிக். இப்போ இந்தியால வந்து நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஷிப் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி இல்லாம நாங்க எல்லாமே ஷிப் பண்றாங்க. மிக்ஸி, கிரைண்டர்ஸ், ஸோ இந்த ரெண்டு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்து ஷிப் ஆகுது. மசாலா ப்ராடக்ட்ஸ், பிக்கிள்ஸ், அஃப்கோர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரி, காஸ்மெட்டிக்ஸ் நிறைய மூவ் ஆகுது. காஸ்மெட்டிக்ஸ் இந்தியால வந்து நிறைய, இப்போ மிந்த்ரால எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அங்க சூப்பரா இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து சீரம், மாய்ஸ்சரைசர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷிப்மெண்ட்ஸ் வந்து போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து கடைசி நேரம் பர்ச்சேஸில் தான் நம்ம வந்து பெரிய ஆளுங்க. நான் பர்சனலாக நான் சொல்கிறேன் கடைசி நேரம் பர்ச்சேஸ் அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம உங்களோட ஷிப்பிங் எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங் இருக்கா, எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங் அந்த மாதிரி ஏதாவது ஷிப்பிங் இருக்கா, இல்லை ஒரே ஷிப்பிங் தானே? எவ்வளோ நாளில் வரும்? மோஸ்ட் ஆஃப் அவர் ஷிப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 பிசினஸ் டேஸ்ல யூஎஸ்க்கு ரொம்ப ஸ்பீடா இப்போ ஷிப் ஆகுது. எக்ஸ்பிரஸ் ப்ரையாரிட்டி அண்ட் வி ஹேவ் போத். எக்ஸ்பிரஸ் ப்ரையாரிட்டியும் இருக்கு, எக்ஸ்பிரஸ் சேவரும் இருக்கு யூபிஎஸ் கனெக்டோட. ஸோ எது வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் யார். இது ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி 3 to 5 பிசினஸ் டேஸ்ல மூவ் ஆயிடுது. வேற ஏதாவது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸோ, சம்டைம்ஸ் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல் கிளியரன்ஸ், எஃப்டிஏ ரிலீஸ்க்காக கொஞ்சம் 1 or 2 days கொஞ்சம் டிலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இட்ஸ் கோயிங் வித்தின் 5 days. இப்போ இந்த பிக்கிள்னு சொன்னீங்களா, அதில் எனக்கு ஒரு கேள்வியும் இருந்தது. இப்போ பிக்கிள்ங்கும் போது உங்களுக்கு வந்து பாட்டில் அந்த லேபிளோட தான் வேணுமா, இல்லை வீட்டில் அம்மா செஞ்ச அந்த பிக்கிள் அவங்க பேக் பண்ணி அனுப்புறதும் ஓகேவா? அனுப்பலாம். இப்ப வந்து யூஎஸ்க்கு வந்து இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பிராண்டட் தான் இருக்கணும், FSSAI சர்டிஃபைடு தான் இருக்கணும்னு ஃபுட்டுக்கு அப்படி கிடையாது. பட் வேறஸ் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இட் ஷுட் பி பிராண்டட், FSSAI சர்டிஃபைடு இல்லாம நாங்க ப்ராடக்ட் எடுக்கிறது இல்லை. ஃபார் யூஎஸ்ஏக்கு நீங்க தாராளமா வந்து யூ கேன் டேக் இட். லைக் ஹோம்மேட் பிக்கிள்ஸ் வந்து ஆட் பண்றோம், நாங்க சென்ட் பண்ணிருக்கோம் நிறைய தடவை. அந்த ஃபுட் விஷயமா சொன்னதுனால அந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஸோ எஃப்டிஏ அந்த ஃபார்ம்ஸ் நிறைய நேரங்களில் நம்ம ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து ஷிப் பண்ணும்போது இந்த எஃப்டிஏ ஃபார்ம் வந்து நம்ம கிளியர் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட நான் ஷிப் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? நாங்கள் எப்பவுமே ஒரு ஷிப்மெண்ட் அனுப்புறோம்னா ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் உள்ள இருந்தாவே நாங்கள் பை டிஃபால்ட்டா ஏர்மை கார்ட் வந்து எஃப்டிஏ சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். ஷிப்பிங் டீம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி ஃபார்மேட்ல நீங்க கொடுக்கணும். பிகாஸ் எங்களுக்கு வந்து இந்த ஃபார்மால டிலேஸ் இருக்கக்கூடாதுனால ப்ரையராகவே நாங்க வந்து இந்த எவ்ரி ஷிப்மெண்ட்ஸ்ல நாங்க ஆட் பண்ணிடுவோம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் இன்னும் அடிஷனல் கிளாரிஃபிகேஷன் தான் நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் வி ஆர் ஆல்சோ கைடு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க லிஸ்ட் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த கப்பல் பண்ணி நீங்க இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கன்னு வி ஹேர் டு கைடு. பிகாஸ் நாங்க நிறைய பார்த்துருக்கோம். ஸோ எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும்ன்றது எங்க கஸ்டமர்ஸ்க்கு நாங்க கைட் பண்ணுவோம். ஸோ தட் இந்த டிலேஸ் வந்து இப்போ ஸ்பீடா வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கரெக்டா நம்ம சப்மிட் பண்றோம்னா இந்த டிலேஸை வந்து இன்னும் வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ தட் ஈஸியா வந்து அது ரீச் ஆகும். இந்த டிலே சொன்னீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இந்த ஆஃப்டர் வேர்ல்டு வைட் பார்சல் வரும்போது அதுக்கான டேரிஃப் போட்டதில் எப்போலாம் நம்ம இந்த ஃபார்ம் சப்மிஷன் வந்து டிலே பண்ணுறோமோ இல்லை வந்து சென்டர் மிஸ் பண்ணுறாங்களோ அந்த நேரத்துலலாம் பார்சல் வரத்துக்கே ரொம்ப நேரமாகுது. நம்ம அவசரமாக பண்ணி வைப்போம், பட் வரத்துக்கே வந்து ரொம்ப நேரமாகுது. ஸோ நீங்கள் சொன்னது ஓகே, இந்த எஃப்டிஏ வந்து கிளியர் பண்ணுவீங்க, இஃப் நீன்னு நாங்கள் கொடுப்போம்.
அப்ரண்டா, ஏன்னா இது வந்து மிஸ் ஆகுது. நான் ரெகுலராக நம்ம போய் போடும்போது எந்த ஒரு பார்சல் சர்வீஸ் சொல்கிறது இல்லை, எப்பா இதெல்லாம் டேரிஃப்ஸ் இருக்குப்பா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ, இதெல்லாம் அனுப்பாது, அந்த மாதிரிலாம். ஸோ அப்ரண்டாக நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கைட் பண்ணுவீங்களா அந்த டேரிஃப் விஷயமா? இப்போ ஸ்டீல் அலுமினியம் நான் எதாவது அனுப்புகிறேன், ஸோ இதுக்கு டேரிஃப் வரும், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணுவீங்களா? அங்க வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். இப்ப கஸ்டமர் கிட்ட நாங்க அசைன் லாக்கர் அட்ரஸ் கொடுத்துடுறோம். அவங்க வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்களே அந்த ப்ராடக்ட்டை பாக்குறோம். ஸோ என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டீல் அண்ட் அலுமினியம் we are getting US shipment especially ஹையர் டேரிஃப் இருக்கு. அப் டு 50% வரைக்கும் டேரிஃப் சார்ஜஸ் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் குக்வேர், பிளேட்ஸ், நம்ம டே டு டே பர்சனல் யூஸ்க்காக பண்ற விஷயங்கள் தான். நம்ம வந்து கமர்ஷியலா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா பிளேட்ஸோ இல்ல குக்கர் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குக்கர் வந்து நம்ம ஆர்டர் பண்ண போறது இல்லை. ஒரு குக்கர் இல்லைன்னா அந்த மாதிரி தான் நம்ம பேஸ் பண்ணி போறோம். சில பீப்புள் வந்து ஒரு இல்லை எனக்கு நிறைய வேணும் ஒரு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்க வந்து சொல்லிடுறோம், இந்த மாதிரி ஒரு டேரிஃப் ரூல் இருக்கு, நீங்க வந்து இவ்வளோ % ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி இந்த ப்ராடக்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அது வந்து கான்கிரீட்டா இப்படிதான் அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் நோபடி கேன் ப்ரெடிக்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் த சார்ஜஸ். கஸ்டமர்ஸ்க்கு சொல்லிடுவோம், இது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இட்ஸ் யோர் கால், அவங்களோட டிசிஷனை பேஸ் பண்ணி இருக்கு. பட் வி ஹியர் டு கைடு, இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது. அதுக்கப்புறமா சில பீப்புள் வந்து இல்ல ஓகே நான் இதை அவாய்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் நிறைய ஆர்டர் பண்றதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ எதெல்லாம் வந்து லெஸரா பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்க்குலாம் ஒரு லெஸர் பர்சன்டேஜ் 0 to 5% தான் உங்களுக்கு டேரிஃப் வரும். அந்த மாதிரி தேவையான பொருட்கள் வந்து அவங்க வாங்குறாங்க. சோ நாங்க வந்து ஹியர் டு சப்போர்ட். கார்மெண்ட் சொன்னதுனால நான் கேட்கறேன், சோ டைலரிங் சர்வீஸும் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க இல்லையா? கரெக்ட். ஏர் மை கார்ட் வந்து லாக்கர் சர்வீஸ், கன்சல்டேஷன், பேக்கிங் சர்வீஸ் இல்லாம we are providing additional 2 services நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஒன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ஷாப்பர் சர்வீஸ், another one டெய்லரிங் சர்வீஸ். பர்சனல் ஷாப்பர் சர்வீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்தர் சில பீப்புள் வந்து சில வெப்சைட் வந்து ஆன்லைன் இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வே இருக்காது, பேமெண்ட் கார்டு வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் பர்சனல் ஷாப்பர் அசிஸ்டும் நாங்க கொடுக்குறோம். ஸோ நீங்க ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு பதிலா வந்து உங்க ரெஸ்பெக்டிவ் லாக்கர் அட்ரஸ்க்கு நாங்க ஷாப் பண்ணுவோம். இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வே எங்க வெப்சைட்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து அதை வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் பாத்தீங்கன்னா ஸ்டோர் பர்ச்சேஸ், இப்போ பக்கத்துல போத்தீஸ் போகணும், பிஎஸ்ஆர் சில்க் போகணும், ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு வந்து ஷாப் பண்ணணும், இல்லை ஏதாவது கிச்சன் யூட்டன்சில்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா சோ உங்களுக்குன்னு ஒரு பர்சன் ஷாப்பர் வந்து அசைன் பண்ணிடுவோம். அந்த ஷாப்பர் வீடியோ கால் அசிஸ்ட் பண்ணுவாரு. சோ எத்தனை ஸ்டோர் போகணும்னாலுமே அவர் இந்த டைம்குள்ள இந்த டைம் ஷெட்யூல் பண்ணிடுவோம். நீங்க அவருக்கு வந்து யுஎஸ்ஏ டைம், பிகாஸ் டைம் ஜோன் டிஃபர் ஆகுறதுனால இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு ஷெட்யூல் பண்ணி அவர் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு என்னென்ன தேவையான பொருளோ பர்சன் ஷாப்பர் அசிஸ்ட் கொடுப்பாரு. சோ அதை தாண்டி இன்னொரு சர்வீஸ் வந்து we are providing, that is tailoring service, which is very useful to நிறைய லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பெரிய வெப்சைட்ல மிந்த்ராலயோ இல்ல சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு சாரி ஆர்டர் பண்றீங்க, கண்டிப்பா யூஎஸ்ல வந்து இங்க வந்து ஸ்டிச் பண்ண முடியாது பிளவுஸ், அங்கேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கும் போது எங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் டெய்லர்ஸ் இருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப் கனெக்ட்லாம் அவங்களை கனெக்ட் பண்ணிடுவோம். நீங்க அவங்க கிட்ட பேசி மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். இட் கேன் பிளவுஸ் மட்டும் இல்ல, ஒரு மெட்டீரியல் எடுத்து சல்வார் ஸ்டிச் பண்ணணும், லெஹங்கா ஸ்டிச் பண்ணணும், என்னென்னலாம் டெய்லரிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கோ நீங்க அவங்க கிட்ட பேசிக்கலாம். அவங்க இங்கிலீஷ்ல நல்லாவே கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எவ்வளவு பேஸ்ட் ஆன் யார் ஸ்பீடா வேணும், இன்னைக்கே வேணும், 2 daysல வேணும்னா கூட அவங்க தைச்சு கொடுத்துருவாங்க, தைச்சு உங்க லாக்கர்ல வச்சிருவாங்க. சோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பீப்புள் ஏர்மை கார்ட் வந்து டெய்லரிங் சர்வீஸ் அவைல் பண்றாங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல். யூஎஸ்ஏ மாதிரி நாடுகள் இருக்கும்போது நம்ம ஊர் காசுக்கு ஒரு $1000 வாங்குறோம், ஒரு $12 வாங்குறோம்னா இங்கே ஆல்ட்ரேஷன் $25 $50 போயிடுது. அப்பா இதை துணி காசே அவ்வளோ இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரைலிங் சர்வீஸ் வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாமே நான் வந்து போர்ட்டலே பார்த்துட முடியும். இந்த எல்லா சர்வீஸோட ப்ரைஸு, இந்த பர்சனல் சர்வீஸ் எனக்கு வேணும்னா எல்லாமே நான் வந்து போர்ட்டலில் க்ளீனாக அதுக்கான இது இருக்குல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அசைன் லாக்கர்லேருந்து உங்களோட எண்ட் டு எண்ட் ஷிப்மெண்ட் வெயிட் வரைக்கும் எல்லாமே போர்ட்டல்லேயே, வெப்சைட்லேயே, உங்களோட டேஷ்போர்ட்லேயே உங்களோட எவ்வளோ ஆர்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், அதுலேருந்து ரிட்டர்ன் ஏதாவது இருக்கா, டேமேஜ் ஏதாவது இருக்கா, ரிட்டர்ன்ஸ் ஏதாவது பண்ணுறது எல்லாமே உங்க போர்ட்டல்லே கொண்டு போகும். அப்படி மீறி உங்களால போர்ட்டல்ல ஆக்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா நீங்க வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வரலாம். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன எத்தனை ஐட்டம் வந்திருக்கு, என்னோட பார்சல்ஸ் வந்திருக்கா இல்லையா, இன்னைக்கு டெலிவர்டுன்னு சொல்லுது அமேசான்னு,
நீங்க அதை ரிசீவ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு நாங்க இம்மிடியேட்டா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்க பார்சல்ஸ் ஓபன் பண்ணி வீடியோவோ இல்ல போட்டோஸோ ஆஸ் ரெக்வஸ்டட் படி நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு எங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இமெயில் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். சில பீப்புள் வந்து ஆர்டர் பண்ணது வேற இருக்கும், வேற ஒரு ட்ரெஸ் வந்திருக்கும். ஸோ அப்ப வந்து உடனே வந்து டீம் கிட்ட சொல்லுவாங்க, இது இல்ல, இது நான் ஆர்டர் பண்ணது இல்ல, நீங்க ரிட்டர்ன் போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க உடனே வந்து ரிட்டர்ன்ஸ் இனிஷியேட் பண்ணிடுவோம். இது ரொம்ப ஸ்மூத்தாவே உங்களோட ப்ராசஸ் வந்து ஹேசல் ஃப்ரீயா இருக்கணும்னோட இன்டென்ஷன் தான் இந்த வெப்சைட் உங்களுக்கு கொண்டு போகும். இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவ் வரப்போகுது. ஸோ ஏர்மை கார்ட்ல வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. 1000 ரூபாய் வரைக்கும் 15 kg அண்ட் அபவ் ஷிப்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு நீங்க வெப்சைட்டை பார்த்துக்கோங்க. ஸோ யூஎஸ்ஏக்கு வந்து 1000 rupees ஆஃப். சூப்பர் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஏன்னா வந்து இது வந்து காலத்தின் தேவையாக இருக்குது. ஏன்னா பெற்றோர்கள் வந்து ரொம்ப வயதானவர்களாக இருக்காங்க. ஸோ நம்ம போய் எல்லாமே அவங்கள்ட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது, அதுவும் வந்து ஒரு வெப்சைட் கொடுத்து ப்ரொவைட் பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே வந்து இருக்குது. நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. இன்னும் வந்து பல உயரத்துக்கு நீங்கள் தொடரணும்னு வந்து எங்களோட யூடியூப் சேனல் மூலிமா வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச்.